கல்யாணத்துக்கு போனது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஜி, கல்யாண பொண்ணு என்ன அழகா இருந்தா தெரியுமா? முதல்ல வாயத்தோடையா கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு இப்போ என்ன அளவு அழகுங்கிற? நீங்க மனசு வச்சா அந்த பொண்ணுக்கு என் கூட தான் முதலிரவு. நீங்க கேட்ட அந்த 100 ஏக்கர் இடத்துக்கு பத்திரத்துல கையெழுத்த போட்டுறேன். ஆனா நாளைக்கு அந்த பொண்ணு என் கூட இருக்கணும். அவ்வளவுதானே? அந்த பொண்ணு நாளைக்கு உன் கூட இருப்பான். யாரா நீங்க? யாரா நீங்க? சுமதி, சுமதி, டேய் ஏத்ராவல. வேண்டாம் ப்ளீஸ், அவரை விட்டுருங்க. சுமதி போயிராத, அங்கே இரு. ஓடி ஓடின்னு சொல்றல. ப்ளீஸ் வேண்டாம் சுமதி, விட்டுருங்க. எதுக்கு போயிராத? உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன். ஐயோ புரியல சார். என்னப்பா? எனக்கு இன்னைக்கு தான் சார் கல்யாணம் ஆச்சு. நானும் என் மனைவியும் வீட்டுல இருக்கும்போது 2 ரவுடிங்க கத்தியோட வந்து எங்களை மிரட்டினாங்க சார். நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்ப வழியில எங்களை மடக்கி என்ன அடிச்சு போட்டு என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் நீங்க தான் சார் என் மனைவியை எப்படியாவது உடனே காப்பாத்தணும் சார். முதல்ல அமைதியா உட்காருப்பா. சரி, இதுக்கு முன்னாடி அந்த ரவுடி பசங்களை பாத்திருக்கியா? இல்ல சார். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரிங்க சார். கான்ஸ்டபிள் ஐயா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க. அங்க வச்சு இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. சரிங்க. சரி, பார்த்து கூப்பிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. வணக்கம் சாமியார். சொல்லு மப்பு மகாதேவா. சாமியார்னா ஒரிஜினல் சாமியார் நீதாயா? சொன்ன மாதிரியே பொண்ணை கரெக்டா ஏற்பாடு பண்ணிட்டேன். உன்னை நம்பினதுக்கு சொர்க்கத்தை பார்த்துட்டேன். இந்த சாமியாரை நம்பின, அதான் சொர்க்கத்தையே பார்த்தேன். அதான் இந்த சிரிப்பானந்தாவோட மகிமையே. ஓகே, உங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ், எனி அதர்ஸ், வேற என்ன வேணாலும் கேளுங்க. தேங்க்யூ சார். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். எஸ் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தேவையான சில அதிகாரிகளை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சோபா யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்நாதன், மிஸ்டர் தியாகு, இவங்க போதும். வெரி குட். இந்த டீமை வச்சு அந்த சாமியாருங்க நெட்வொர்க்கே ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஓகே மிஸ்டர் ஜெயபிரகாஷ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க. நீங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனை இடத்துல மாமூல் வாங்குறீங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, உங்க சொத்து மதிப்பு என்ன, இதை எதை பத்தியும் நான் உங்கள்ட்ட கேட்க போறதில்ல. சோ நான் சார்ஜ் எடுத்திருக்கிற இந்த நிமிஷத்துல இருந்து வர 1ஆம் தேதி பணம்னு நீங்க கை நீட்டி வாங்குறது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குற சம்பள பணமா தான் இருக்கணும். அதை மீறி யாராவது லஞ்சம் ஊழல்னு ஏதாவது உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். என்னைய நம்ம மடியிலே கை வச்சுட்டாரு. இதுக்கா சார் ஒரு தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா வந்த உடனே நமக்கே வைக்கிற ராப்பு. சத்தம் பேசாதயா, அவர் காதுல விழுந்துச்சு, நம்மள தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவாரியா. இப்ப நீங்க போட சத்தம் தான் ஒரு என்னையா சத்தம்? எஸ் சார், எஸ் சார். பார்த்து தெளிங்கப்பா. நம்ம மாதிரி போலீஸ் சாமியார் பார்த்தா கடல் பொங்கி வரும், அப்புறம் சுனாமி தான். நீ தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் தண்ணி அடிக்கிறதோட சரி, தெளிச்சுக்கிறதெல்லாம் இல்ல. வாய் மட்டும் வாங்க வாங்க வாங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன் போலீஸா நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. மாட்டிப்போமா? தாதாஜி வந்தா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. என்ன சொல்லுவான்? வந்தா சுடுவான், எல்லாரும் அதுக்குள்ள உருட்டு ஓடிடுவோம். சும்மாரியா பயந்தாங்க. என்ன வளர்ற? எப்படியா சொல்லுவான்? ஒன்னும் சொல்ல மாட்டான். கரெக்ட். எங்கிட்ட மொத்தம் 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அதை வச்சு ஒரு அற்புதமான பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டே இருப்பேன். நான் வரேன். யோ போஜா உட்காரு. உங்ககிட்ட 50 கோடி தான் இருக்கு, என்கிட்ட டபுள் 100 கோடி வச்சிருக்கேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பொழைச்சுக்க வேண்டாடே. உங்களை மாதிரி 50 கோடி 100 கோடி சேர்த்து வைக்காம ஜஸ்ட் ஒரு 500 கோடி தான் சேர்த்து. யாராவது நல்ல மாப்பிளையா கிடைச்சா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். நான் வந்துருவா. சும்மா விளையாடுதீங்கப்பா. தாதாஜி கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு யாராவது ஒரு வழி சொல்லுங்கப்பா. வழின்னா ஏதாவது யோசிப்பா. ஒரே ஐடியா வரலையே. என்ன போலீஸ் சாமியார்களே, சௌக்கியமா? தாதாஜி, எங்க நிலைமை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன நிலைமை? கோடி கோடியா மந்திரி பணத்தை அடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுதானே?
தாதாஜி நாங்க செஞ்சது தப்பு தான். உங்களால தான் நாங்க இந்த நிலைமைக்கே வந்தோம். நீங்க தான் எங்களை எப்படியா காப்பாற்ற. ஆம்பளைங்க, நான் பொம்பளை. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. சும்மா இருக்கோ, எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு கண்ணி கழியாத சின்ன குட்டி, அதுவும் சுத்தமான குட்டி எனக்கு வேணும். உங்களை யாரு தேட சொன்னது? நீங்கள்லாம் தங்குனீங்களே அந்த ஆசிரமத்துல. நான் சொன்னேன் அந்த சின்ன குட்டி துர்கா அங்கதான் இருக்கா. அவளை எப்படியாவது என் காளிக்கு நான் பலி கொடுக்கணும். அதுக்கு பாம்பேல இருந்து என் சிஷ்யம் வருவான். அவளை அவன் வசியம் பண்ணிட்டானா நான் நினைச்சது எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் என்னை யாரும் எந்த வகையிலையும் அசைக்க முடியாது. போங்க, அந்த குட்டி உங்க கையில கிடைப்பா. சம்ஜே? चलो चलो. பாம்பானந்தா, கம்சானந்தா, நீங்க 2 பேரும் துர்கா கடத்துறீங்க. பகவத் பாதர், காஞ்சி பெரியவர், யோகி ராம் சூரத்குமார், ராமலிங்க அடிகளார், ஷீரடி பாபா, ராமானுஜர், பகவான் ரமணர், இப்படி நிறைய மகான்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணுமாய். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல மனுஷன் ஒரு நிமிஷம் கூட அவ்வளவு விட்டு பிரியப்பட்டக்கார அதானே. இன்னைக்கு சாமி பேரை சொல்லி பல போலி சாமியார்கள் உருவாகி ஊரை ஏமாத்துறாங்க. இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அம்பாள் இருக்கா, அத்தனை பேரையும் அழிச்சிருவாங்க. ஏன் சாமி, ஆசிரமத்துல அந்த துர்கா பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயமா? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க திருநூறு போட்டா சரியா. ஆமா, திருநூறு போட்டா சரியா போயிடும். அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு, கூட்டு போங்க. இப்ப இந்த அம்மா அந்த பொண்ணு தேடி போகுது. வரும்போது எப்படி தனிதானே வருவாங்க, அப்ப சிக்கலாம். உனக்கு தலையில முடியல, ஆனா மூளை இருக்குது. ஓகே, துர்கா, என்னமாச்சு? என்ன முகல ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லுமா. ஒண்ணும் இல்ல. என்னமா? சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, உங்க குழந்தைக்கு உடம்பு குணமாயிடும். நீங்க வராம எப்படிமா? போங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு ஏதோ ஆகுது, யாரும் ஏதோ பண்றாங்க. எனக்கு தனியா மாட்டிக்கிட்டா அப்படியே அமைக்கலவா? என்ன அலஞ்சாதான் அந்த பிள்ளைய நான் எப்படியாவது புடிச்சிருவேன்டா. யோ, வடிவேலு கிணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னப்ப வேலையை விட்டு போட்டு வந்துட்டேன். நீயாவது இந்த புள்ளைய பிடிக்கிறதாவது, அப்புறம் உன்னை தேட வேண்டி வரியா? கிணத்தை கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போருக்கு, இந்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. இது சிட்டாலாம் பறக்கு, அவன் எங்க போன விட மாட்டான்.